அன்புல பரிசுத்தம் இருக்கா? அன்புல பரிசுத்தம் அப்படின்னா அசுத்த அன்புன்னு கூட ஒன்று இருக்குன்னு தான் உண்மை. அப்போ சில பேர் அன்பு அன்பு அன்புன்னு பேசலாம். அந்த அன்பு வந்து எங்கிருந்து பிறக்கலாம் அப்படின்னா துர்மனசாட்சியிலிருந்து, மாய்மாலத்திலிருந்து, பொல்லாத சிந்தனைகளிலிருந்து அன்பு என்று பேசிக்கொண்டு வலம் வரலாம். நல்லா கவனிங்க. ஒரு விஷ புட்டியை எடுத்துக்கிட்டு உள்ள விஷம் ஃபுல்லா இருக்கும்போது வெளியில வந்து அன்பின் விருந்து அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாப்ல உள்ள இருக்கிற விஷம்லாம் ஜூஸ் ஆயிடாது இல்லையா? தெளிந்த தண்ணீர் மாதிரி இருக்கிற ஒரு ஆசிட் பாட்டில் எடுத்து மினரல் வாட்டர்னு வெளியே ஸ்டிக்கர் ஒட்டின உடனே உள்ள இருக்கிறது மினரல் வாட்டரா மாறாது. பார்வையில் ஒரு விதமாய் தெரிகிற எல்லாமே ஒன்று அல்ல அப்படின்றத மறந்துடக்கூடாது. இந்த உலகம் வந்து அன்பு 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 அன்புன்னு பறைசாற்றுறது, பேசுறது, பிரபலப்படுத்துற எல்லாமே உண்மையான அன்பு கிடையாது. சாதாரண பொருட்கள், எண்ணெய், பருப்பு, இதுலேயே டூப்ளிகேட் இருக்கும்போது அன்புலையும் என்ன இருக்கு? நிறைய டூப்ளிகேட் இருக்கு. தன்னை அன்பு அன்பு அன்புன்னு பறைசாற்றிக்கும், அது ரொம்ப பேசும், பிரபலப்படுத்தும், அதுக்கு படம் எடுப்பாங்க, அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, கார்டு விற்பாங்க, தலானி விற்பாங்க, எல்லாம் விற்பாங்க. ஆனால் அது உண்மையா அன்பா? அது தேவன் இடத்திலிருந்து பிறக்கிற அன்பா? அது நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற அன்பா? நீங்க அன்பு என்று பின்பற்றி போகிற காரியம் தேவனுடைய வசனத்தின்படி அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் அந்த அன்பே நம்மை ஏமாற்றிவிடும். அந்த அன்பு நம்மை துன்மார்க்கத்துக்கு நேராக நடத்தினோம், பாவத்துக்கு நேராக நடத்தும். இதுதான் இன்னைக்கு உலகத்தை பற்றி பிடித்திருக்கிற கேடு. அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அன்புன்றாங்க, சில பேர் காதல்ன்றாங்க, சில பேர் மயக்கம்ன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசி இது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய பேருக்கு அதை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அதை வந்து நிறைய பேருக்கு அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதை ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறாங்க, பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாக அன்புனா என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா அதை பேசுறதுக்கு தகுதி உள்ள ஒரே ஒருத்தர் உண்டான தேவன் மாத்திரம்தான். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது தேவன் அன்புள்ளவர்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். He is not loving, he is love. ஸோ அவர்கிட்ட போய் கேட்டா வாட் இஸ் லவ் அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது சுத்தமான இருதயத்தில் பிறக்கணும், நல்ல மனசாட்சியில் பிறக்கணும், மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கணும். அப்போ இந்த அன்பு எப்படி இருக்கணும்னா பியூரா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். ஒரு மனுஷனை கரப்படுத்திடக்கூடாது, ஒரு மனுஷனை பாவத்துக்கு நடத்திடக்கூடாது, துன்மார்க்கத்துக்கு நடத்தக்கூடாது, ஒரு மனுஷனை வந்து தேவனுக்கு விரோதமான துணிகர பாவங்களுக்கு அவனை கொண்டு போயிடக்கூடாது. அதுதான் தேவன் அங்கீகரிக்கிற, எதிர்பார்க்கிற அன்பு. அந்த அன்பை ஒருவன் பின்பற்றி போனால்தான் முடிவிலே மகிமையிலே சேர்வான். இதை குறித்து அநேக வசனங்களை காண்பிக்க முடியும். நான் இந்த அன்பினுடைய தரம் எப்படி இருக்கணும்னு சொல்லி பேசும்போது ரோமர் 12:9 வாசித்தால், உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா அன்புல மாய்மாலமான அன்பும் இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது உங்க அன்பு எப்படி இருக்கணும்னா மாய்மாலம் எல்லாம் இருக்கணும். எபேசியர் 4:15 அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு, இங்கிலீஷ்ல இதை வாசிக்கும் போது ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் லவ். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா அன்பு உண்மை பேசுகிறதோடு சேர்ந்து வர வேண்டும். உண்மையாக அல்லது உண்மையை பேசுகிற அன்பு. இந்த தரம் வந்து உலகம் சொல்ற அன்பு இல்லை. இந்த தரம் வந்து உலகத்தில் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்குன்னு கேட்டா, ஏப்பா அன்புக்காக தானே செஞ்ச, எதை செஞ்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். எல்லாமே அன்புக்குன்னு செய்தினா அதுல தப்பே கிடையாது. இன்னைக்கு நம்ம வாழ்ற உலகம் நம்மளுக்கு எப்படி அன்பை டிஃபைன் பண்ணுதுன்னா, அன்பு மட்டும் இருதயத்தில் இருந்தா போதும், அந்த அன்புக்காக நீ எந்த லெவலுக்கு வேணா போகலாம், எதை வேணாலும் செய்யலாம், தப்பே கிடையாது. இன்னைக்கு வாலிபர்களுக்குள்ள ஒரு செய்தி எல்லா இடத்துலையும் பரவிட்டு வருது. இஃப் யூ ரியலி லவ் சம்படி யூ டோன்ட் ஹேவ் டு ஹேவ் பவுண்டரிஸ். உண்மையா ஒருத்தரை உள்ள பேச வேணாம் சொல்ல, உண்மையா வந்து நீங்க ஒருத்தரை நேசிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த எல்லையுமே தேவையில்லை. எந்த எல்லையுமே அந்த வரம்புன்றது உங்களுக்கு பொருந்தாது. நீங்க எந்த லெவலுக்கு வேணா போகலாம். ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேர் அன்புன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு வைத்திருக்கிறது வந்து எல்லை கட்டுப்பாடுனே அவசியம் கிடையாது. யூ கேன் டூ எனிதிங், பட் இஃப் யூ ஹேவ் லவ் இட் பிகம்ஸ் ஓகே. அதனால இப்போ எங்கிட்ட கவுன்சிலிங் சில பிள்ளைங்க வருவாங்க, அவங்க கேட்பாங்க, அங்கிள் நான் வந்து இந்த எல்லையை தாண்டி போயிட்டேன்,
இந்த தப்பு நான் பண்ணிட்டேன் அங்கிள், பட் ஐ லவ் him so much. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ராங். இது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க எந்த பின்னணியிலேருந்து வர்றாங்க அப்படின்னு கேட்டால், அன்புன்ற வார்த்தையை நீ பிடிச்சிக்கிட்டு நீ என்ன செஞ்சாலும் அது என்னவாகாது, தப்பாகாது. அன்புன்னு மட்டும் நீ சாயம் பூசிட்டா அதுக்கு பின்னால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இட் இஸ் அக்செப்டபிள் அப்படின்றத உலகம் சொல்லுது. அதாவது நீ ஒரு அருவருப்பான தப்பை செஞ்சுட்டு கூட அன்புனால தான் செஞ்சேன் அப்படின்னு நீ சொல்லலாம். உலகம் சொல்லும், நீ அன்புனால தானே செஞ்ச, யூ லவ் him ரைட், யூ லவ் her ரைட், நீ அவளை நேசிக்கிறல்ல, அவனை நேசிக்கிறல்ல, அப்போ என்ன வேணா செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை, இட்ஸ் ஓகே. தேர் ஆர் நோ லிமிட்ஸ், தேர் ஆர் நோ பவுண்டரிஸ். அதெல்லாம் சும்மா ட்ரெடிஷன்ஸ் சொல்லும், அதெல்லாம் சும்மா எல்லாம் உலகம் பேசும், அதெல்லாம் சும்மா பைபிளில் சொல்லியிருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இஃப் யூ ஹேவ் லவ், நோ லிமிட்ஸ், யூ ஆர் ஃப்ரீ டு டூ எனிதிங் யூ வாண்ட். பைபிள் அப்படி சொல்லலை. எந்த அன்பு பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்னா, தேவனிடத்திலிருந்து வந்த அன்பு, தேவனை போல உள்ள அன்பு, அவருடைய பரிசுத்தாவினால் இருதயத்தில் ஊற்றின அன்பு இருந்தாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். நியாய தீர்ப்பு நாளில் வெட்கப்படாமல் இருக்க முடியும். ஆனால் அந்த அன்பு எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அந்த வசனங்களை பாருங்க இன்னொரு முறை தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக வாசிங்களேன். 1 தீமோத்தேயு 1:5, எங்கிருந்து பிறக்கிற அன்பு? சுத்தமான இருதயம். சொல்லுங்க சத்தமா, என்ன இருதயம்? சுத்தமான இருதயம். 2வது நல்ல மனசாட்சி. 3வது மாயமற்ற விசுவாசம். மாயமாலம் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம அன்பு அன்பு அன்புன்னு பேசுறதுல இது 3மே டிக் பண்ண முடியுமான்னு பாருங்க. நம்ம அன்புக்காக நிறைய செய்கிறோம், அந்த அன்பு இதில் டிக் ஆகுமா? சுத்தமான இருதயத்திலிருந்து வந்துச்சா அது? அல்லது நல்ல மனசாட்சியிலிருந்து வந்துச்சா? சுத்தமான மனசாட்சியோட வாழ்றேனா? 3வது மாய்மாலம் இல்லாமல் வாழ்றேனா? இது நம்முடைய அன்புல இந்த கேரக்டரிஸ்டிக் இல்லைன்னா இட்ஸ் நாட் அ காட்லி லவ். அதுக்கு பைபிள் கொடுக்குற ஒரு விளக்கம் என்னன்னு கேட்டால், இது அன்பு இல்லை, ஆனால் பைபிள் அது கொடுக்குற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்புன்னு சொல்லலை இதை. 2 தீமோத்தேயு 3:6 முதல் 7 வசனங்களை கவனிங்களேன். அதில் 6ஆம் வசனம் முக்கியமான தமிழில், பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். See, there's a difference between love and desire. Please don't mix both. அன்புன்றது வேற, ஆசைன்றது வேற. நீங்க நிறைய பிள்ளைங்க இதை மிக்ஸ் பண்ணிட்டீங்க. நீங்க you're just thinking both are the same. Both are not the same. இப்போ ஒரு பிள்ளை ஒரு வயசுக்கு வருது, ஒரு பையன் அடாலசன்ஸ்க்கு வர்றான் அப்படின்னா அவனுக்குள்ள ஆசைகள் எழும்போது என்பது இயற்கை. இப்போ அவன் அதே பிள்ளையோட தான் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தான், எல்லாம் நல்லா விளையாடிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அதே பிள்ளை 8th ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது அவனுக்கு என்ன வந்துடுதுன்னா, அவன் சொல்கிறான் லவ் வருதுன்றான். லவ் இல்லைப்பா, அது என்னது தெரியுமா? அது ஆசைப்பா, அதை மறந்துடாது. இது உனக்கு மட்டும் இல்லை, நீ அந்த பிள்ளையை ஆசைப்படுறேன்னு நினச்சிக்கிடாத. உன்ன மாதிரி 10 பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான், லைனில் நிற்கிறான் உன் பின்னால். சில பேர் உனக்கே முந்திக்கிட்டு போயிட்டான், நீ தெரியாமல் உட்காந்துருக்க. நீ நினச்சிட்டு இருக்க உனக்கு மட்டும்தான் தெய்வீக காதல் கிளம்பிடுச்சு, உனக்கு இல்லை. 10 பேர் இதை மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கான், எல்லாருமே அந்த பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்துட்டு இருக்கான். அதனால் நீ நினச்சிக்கிடாத அன்புல பொங்கிட்டு இருக்கிறேன்னு. இதுக்கும் அன்புக்கும் சம்மந்தமே இல்லை. இது என்னன்னா டிசையர், இட்ஸ் ஜஸ்ட் a lust. அந்த வயசு வரும்போது உனக்குள்ள ஒரு ஹார்மோன் வேலை செய்யுது. அந்த ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா, உனக்குள்ள சேஞ்சஸ் வரும்போது அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஆணையும் பெண்ணையும் ஒருவருக்கு ஒருவர் கவர்ச்சிகரமான பொருளை பார்க்க வைக்குது. அதே பிள்ளைங்க 2 பேரும் உட்காந்து விளையாண்டது பிள்ளைங்க இப்போ ஒருத்தரை பார்த்து ஒருத்தருக்கு கவர்ச்சி வருது. இதை நீங்க அன்புன்னு நீங்க இன்டர்பிரேட் பண்ணீங்கன்னா இட்ஸ் ராங். லவ் இஸ் நாட் லஸ்ட், லஸ்ட் இஸ் நாட் லவ். இஃப் யூ ட்ரை டு பில்ட் யுவர் லைஃப் வித் டிசையர், you will walk to disaster. Desire பின்னால நீங்க போனீங்கன்னா நீங்க சூடுபடாம வர மாட்டீங்க, தப்பு பண்ணாம திரும்ப மாட்டீங்க. அது உங்களை எங்க நடத்தும்னா குற்றத்துக்கு நடத்தும். அது என்ன பண்ணும்னா எல்லா லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை டோட்டலா பிரேக் பண்ணும். அது எல்லாத்தையுமே ஓகேன்னு சொல்லும், இதெல்லாம் தப்பு கிடையாது. it will keep on making you escalate from one level to another. ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு வரையறையே இல்லாம பவுண்டரி இல்லாம உங்களை அப்படியே கடந்து போக வைக்கும். என்னன்னு கேட்டா டிசையர். அது ரொம்ப டேஞ்சரஸ் அது. ஆனா இந்த டிசையருடைய பியூட்டி என்னன்னு கேட்டா, the desire is not permanent.
பைபிள் சொல்லுது அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னு, ஆனால் டிசைர் வந்து ஒழிஞ்சிடும். அது எப்படின்னா, இப்போ ஹை ஸ்கூல் க்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. ஹை ஸ்கூல் க்ரஷ்ன்றது என்னென்னா, இந்த 8வது 9வது 10வது இப்போல்லாம் கொஞ்சம் ஏர்லியாகவே வருது. நிறைய பார்த்து நிறைய பிள்ளைங்கள்லாம் பழகிருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுது. என்னன்னா பார்த்தா, அப்பா கட்டினா இவனை தான் கட்டணும் அப்படின்னு ஏங்கிட்டே அந்த பிள்ளைங்க உட்காந்துருக்கும். ஸ்கூலில் இங்கே மேத்ஸ் கணக்கு போட்டால் கூட அந்த கணக்கே கணக்கு தெரியாது. இதுங்க கணக்கெல்லாம் வேறு மாதிரி கணக்கில் போயிட்டுருக்கோம். அவன் எங்கே போகிறான், அவன் எழுந்தா அப்படியே பார்வை அப்படியே போவோம். டேய் இங்கே பாருடா அப்படின்னு டீச்சர் சொல்லணும். உன்னையா நான் பார்க்கணும், இங்கே ஒன்றை நான் பார்க்கணும். அது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பொண்ணு, இளமையாக இருக்குது. இது என்னென்னா 8th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்டில் இன்னொரு பொண்ணு வருது. இதை விட இந்த பொண்ணு அழகாக இருக்கே. அப்புறமா 12th இன்னொரு பொண்ணு வரும். அதை பார்த்தோன்னே இவர் சுத்தமாக தலை சுற்றிடுவார். இவர் அதுக்கு லெட்டர் கொடுப்பாரு, ரோஜாப்பு கொடுப்பாரு. அந்த என்னது அது என்ன சொன்ன அந்த நாள் என்ன வேலண்டைன்ஸ் டேல பயங்கர பிஸியாக இருப்பார். அப்பாட்ட இருந்து காசை திருடிக்கிட்டு போய் தரணி வாங்கி கொடுக்கறது, அப்புறமா ஹார்ட் வாங்கி கொடுக்கறது, சாக்லேட் வாங்கி கொடுக்கறது. இதுக்குன்னு தனியாக மார்க்கெட்டிங் ஏஜென்சி வேறு இருக்குது. அது வந்து டெய்ரி மில்கில் அப்படியே ஒழுகிற மாதிரி ஒரு டெய்ரி மில்க், என்னமா அது பேர் பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். சில்காக வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது. இதெல்லாம் என்னன்னு கேட்டால், இந்த 12வது வகுப்பில் அப்படியே தீவிரமாக வெறியாக போவான். அப்பாவே விரோதிச்சிருவான், அம்மா விரோதிச்சிருவான். அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு எடுத்துகிட்டு போயிட்டு தயவுசா எடுத்துகிட்டு போயிட்டு ஐயோ அந்த பொண்ணுக்கு வாங்கி பேக்கில் மறைச்சு அதில் மறைச்சு வழியில் பார்த்து கொடுத்தா தான் அவருக்கு அப்போ தான் ஆத்மா சாந்தி அடையும். என்னமோ லைஃப்பில் சாதிச்சோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில். ஆனால் இந்த லெட்டர்லாம் கொடுத்த ஆள் காலேஜுக்குள்ளே போன உடனே தெரியாதனமாக அதுகிட்ட போய் பூவை கொடுத்தோமே, இந்த பூ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா. இப்போ இது என்னன்னு கேட்டால் ஆசை. இந்த ஆசை எதனால வருதுன்னு கேட்டால், இது மாம்சத்திலிருந்து வருது. கண்ணில் பார்க்கும்போது அந்த பிள்ளைங்களை அந்த பையனை பார்க்கும்போது ஒரு ஆசை. அதே மாதிரி பெண்கள் மட்டும் சாதாரணமான ஆள் நினைக்காதீங்க, அவங்களுக்கு இதே தான். அந்த பையன் ஒரு ஜீன்ஸை போட்டு வந்தா, அப்பா என்ன அழகாக இருக்குது ஜீன்ஸு. அவன் புதுசாக ஒரு சட்டை போட்டு வந்தா போதும், அப்பா என்ன அழகாக இருக்குது, கலர் ஸ்டைலாக இருக்கான். அவன் முடி வெட்டுறதுக்கு அதை முடிய பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ண அந்த பைக் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு உலகத்தில் வாழ்வாங்க. இது என்னன்னா ஆசை. இந்த ஆசையில் மயங்கினவங்க அவங்க நினச்சிக்கிறாங்க நான் அன்பாக இருக்கிறேன். நோ நோ நோ, திஸ் ஹஸ் நத்திங் டு டூ வித் லவ். பைபிள் சொல்கிறது போல் அந்த அன்பில் என்ன இருக்காதுன்னா, சுத்தமான இருதயமும் இருக்காது, அதில் நல் மனசாட்சி இருக்காது, மாய்மாலம் இல்லாத ஒரு இருதயமும் இருக்காது. இது என்னன்னா நம்மளை எல்லாத்துக்கும் இதுக்கு ஆப்போசிட்டாக நம்மளை கொண்டு போவோம். இருதயத்தை பயங்கரமாக கரப்படுத்திடும். பொல்லாத எண்ணங்களை நமக்குள்ளே கொண்டு வரும், அசுத்தமான எண்ணங்களை நமக்குள்ளே கொண்டு வரும். இது நம்முடைய மனசாட்சியவே கெடுத்து போட்டுரும். இது வந்து நம்மளை மாய்மாலக்காரனாக மாற்றும். ஏன்னா இது ஒரு ஆசை. இந்த ஆசை வந்து ஒருவனை நடத்துச்சு அப்படின்னா அவனை எல்லா விதமான பாவத்துக்கும் துர்க்குணத்துக்கும் நேரம் அவனை வெறித்தனமாக தள்ளும். அதை செஞ்சிரு, அதை அடைஞ்சிரு, அதை முடிச்சிரு, அதை ருசி பார்த்துருன்னு சொல்லி அவனை தள்ளும். ஆனால் முடிவில் எல்லாம் முடித்த பிறகு மனசாட்சியில் பாதிக்கப்பட்டு குற்ற மனசாட்சி உள்ளவனா, ஐயோ தெரியாமல் நான் இதை பண்ணிட்டேனே, தெரியாமல் லெட்டரை கொடுத்துட்டேனே, தெரியாமல் ப்ரப்போஸ் பண்ணிட்டேனே, தெரியாமல் டெக்ஸ்ட் பண்ணிட்டேனே, தெரியாமல் என் ஃபோட்டோவை ஷேர் பண்ணிட்டேனே. எப்போ ஃபீலிங் வரும் தெரியுமா? அந்த ரியலைசேஷன் எப்போ வரும்னா ஆஃப்டர் த ஆக்ட். ஆஃப்டர் த ஆக்ட். அதை செய்து முடித்த பிறகு மனசெல்லாம் பட்ட 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 பட்டன்னு அடிக்கும். அப்போ அப்பாட்ட பார்த்தா அங்கே ஒரு வேஷம், அம்மாட்ட ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேஷம், ஸ்கூலில் ஒரு வேஷம், டீச்சருக்கு முன்னாடி ஒரு வேஷம். இதெல்லாம் மாற்றி 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 they have lost themselves. They live with guilt. இந்த அன்பு வந்து அல்லது இந்த ஆசை பயத்தை போக்காது, பயத்தை அதிகரிக்கும். பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் பயந்து போய், ஏன்னா அவனுக்கு தெரியும் this is not what I thought it was. நான் நினைச்சது போல இது இல்லை, இது ஒரு வஞ்சனை. இது எப்படின்னா, இந்த ஏதேன் தோட்டத்தில் பிசாசானவன் இந்த ஏவாளை வஞ்சிக்கும் போது, அது பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்குது, புசிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது, கண்ணை தெளிவிக்கிற மாதிரி இருக்கணுன்னே இந்த ஏவாள் மயங்கி போய் சாப்பிட்டா பாருங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் அவளுக்கு கண்ணுக்கு தெரியுது, ஐயோ இவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேனே, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், இழந்துட்டேன். இது அன்பு இல்லை, இது ஆசை அல்லது இச்சை, லஸ்ட். இதை பின்பற்றி போறவன் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. ஏனென்றால் இந்த அன்பு என்று இதை பற்றி பேசுகிற உலகத்தில் சுத்தமுள்ள இருதயமும் கிடையாது, நல்ல மனசாட்சியும் கிடையாது, அதில் வந்து மாயமற்ற ஒரு வாழ்க்கையும் கிடையாது. ஆனால் தேவன் சொல்லுகிற அன்பு ரொம்ப வித்தியாசமானது. அது சுத்தமுள்ள இருதயம், நல்ல மனசாட்சி, அது வந்து மாயமில்லாத ஒரு விசுவாசம், மாயமற்ற ஒரு அன்பு, சத்தியத்தை பேசுகிற ஒரு அன்பு. அது எங்கிருந்து வருது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா.